அனு ம். இல்ல இல்ல படுத்துக்க அனு, படுத்துக்க. இல்ல பரவாயில்ல. என்னங்க முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல அனு. இல்ல ஏதோ இருக்கு, உங்க மனசுல என்னமோ இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்றதுக்கு என்னங்க தயக்கம், சொல்லுங்க. அனு, நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? என்னது? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடலாம் அனு. ஏங்க இப்ப என்னாச்சு? இந்த வீடு நமக்கு ராசி இல்ல அனு. அதான் உனக்கு உடம்புக்கு முடியாம சீரியஸ் ஆகி ஆபரேஷன் லெவலுக்கு போய் பொழைச்சு வந்திருக்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த வீடு தானோன்னு எனக்கு தோணுதானோ. என்னங்க அதான் பொழைச்சு வந்துட்டேன்ல, அப்புறம் என்னங்க ராசி இல்ல அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க சொல்லுங்க. இடம் மாறினா உன் உடம்பு சீக்கிரமா குணமானாலும் ஆகலாம் இல்லையா? இல்ல அது எப்படிங்க, எனக்கு புரியல. எனக்கு இந்த வீடு ஃப்ரெண்டு மாதிரிங்க. நீங்க எல்லாரும் ஆபீஸ் காலேஜ் ஸ்கூல் வெளியே போனப்புறம் நான் மட்டும் தனியா இருக்கும்போது இந்த வீடு தாங்க எனக்கு தோணு. இந்த வீடு தான் எனக்கு பாதுகாப்புங்க. இந்த வீட்டுல எனக்கு கிடைக்கிற நிம்மதி வேற எங்க போனாலும் கிடைக்காதுங்க. இல்ல அனு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லங்க இந்த பேச்சு இதுக்கு மேல வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ். சரி அனு, நீ படுத்துக்க. குட் நைட். ருக்கு, ருக்கு, என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல கணேஷ். ஏன் பல்லவியை நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்கியா? ஆமா கணேஷ், இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ண போறோன்னே தெரியல. பிரச்சனை சரியாயிடுச்சு தான் நினைக்கிறேன் ருக்கு. என்ன கணேஷ் சொல்றீங்க? பல்லவி ராஜாராமனை புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பல்லவி ராஜாராமுக்கு ஃபோன் பண்ணி அவ வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ராஜாராமனை பார்க்க போயிருக்காரு. இனிமே தன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்ட பல்லவி இப்போ அவங்களே ராஜாவை வர சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ராஜாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை சால்வ் ஆச்சு தானே அர்த்தம். அனு இப்ப இருக்கிற வீடு இருக்கே, ஆமா, அந்த வீட்டை உடனே என் பேருக்கு எழுதி வைக்கணும். என்ன ருக்கு? பிரச்சனை சால்வ் ஆனதுனால பல்லவி ராஜாராமனை வீட்டுக்கு கூப்பிடல. பிரச்சனை பெருசானதுனால தான் ராஜாராமனை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன சொல்ல ருக்கு? பல்லவி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க கணேஷ். என்ன சொன்னாங்க? நீங்க எல்லாரும் உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் புள்ள இல்லாத சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல்லவி, ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? கம்பெனி புதுசா எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் தான் பொறுப்புன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா? ஆமா உண்மைதான். ஏன் உங்க ஹஸ்பண்ட் பொறுப்பெடுத்தாதான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்குமா? என் பையன் கார்த்தி பொறுப்பெடுத்தா அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமா? ஆல்ரைட் ருக்கு. கார்த்திகோட எதிர்காலத்துக்கு நான் இடைஞ்சலா இருப்பேன் பல்லவி நினைச்சா நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விளைவிக்கிறது தான் நல்லது. ராஜாவுக்கும் பல்லவிக்கும் நடுவில் நான் ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல.
என்னங்க இது? அதுக்காக பல்லவி ஒரு கண்டிஷனா போட்டுக்கிட்டே போவாங்க, அது எல்லாத்துக்கும் ராஜாராமன் ஒத்துக்கணுமா? இது என்ன அநியாயம் கணேஷ்? வேற என்ன பண்றது ருக்கு? 2 குடும்பத்தோட நிம்மதிக்காக ராஜாராமன் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் போகணும். பல்லவி ஏற்கனவே அனூர்க்கிற வீட்டை தன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ராஜாக்கு தெரியல. இப்ப இந்த பிரச்சனை வேற. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்க்க ராஜா எடுக்கிற முடிவு பல்லவிக்கு ஓகே சொல்றதா தான் இருக்கும். இதை விட்ட வேற வழியில இருக்கும். இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்க ஒர்க் ஃபினிஷ் ஆயிடும் மிஸ்டர் ஜனார்தனம். உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். கண்டிப்பா. சரி சார், இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களை முடிஞ்சா மீட் பண்றேன். சரியா? ஓகே, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க போட்டோஸ்லாம் எனக்கு கிடைச்சிடும்ல? கிடைச்சிடும். போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க. எல்லாம் நல்லா வந்திருக்கும்ல? நல்லா வந்திருக்கும் அனு. சரி அனு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எங்க போட்டோஸ்ல எது நல்லதுன்னு பார்த்து ஃப்ரேம் பண்ண சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் அனு. அப்பா அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. வரமா? எங்கடா கிளம்புற? சைட்டுக்கு தான்ப்பா. ஓ சரி. பாய்மா. பாய்ப்பா. பாய். பை. ஏய், நீ 2 வீலர்ல தானே போற? ஆமாமா. சரி, ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டாத, ஸ்லோவா ஓட்டு. சரிம்மா. பாய்ப்பா. பாய்க்கா. வணக்கம் சார். வாங்க. போட்டோஸ்லாம் ரெடியா? ரெடிங்க சார். கொடுங்க. கொடுங்க. இந்தாங்கப்பா. அம்மா கிட்ட காட்டு. போட்டோஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குங்க. ஒரு போட்டோ ஃப்ரேம் போட சொன்னேன். போட்டாச்சு சார். சார் நான் வரேங்க சார். சரி. என்னங்க? அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க அனு. இந்த போட்டோல அம்மாவை பாக்குறப்போ அம்மா இங்க வந்துட்ட மாதிரியே இருக்கு. அத்தை வாங்க அத்தை. பரவாயில்ல நீ உட்காரு. பாட்டி, டாடி இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. உங்களுக்கு 100 ஆயுசு. அத்தனை வருஷம் இருந்து நான் என்ன பண்ண போறேன்? என் ஆயுசெல்லாம் அனுவுக்கு கொடுத்துடுறேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ நல்லா இருக்கணும் அனு, எனக்கு அது போதும். பாட்டி, நீங்க கவலையே படாதீங்க. அம்மா நிச்சயமா நல்லா இருப்பாங்க. நீங்க முதல்ல இந்த போட்டோஸ பாருங்க. அப்பா. என்ன பாட்டி, போட்டோ எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா திஷ்டி பரிகாரமா ஒரு கரு. நல்லா இருக்காங்கல்ல? இந்த போட்டோல பல்லவியும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன பார்க்க கூட வரலையே.
பல்லவிக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஹலோ ஹலோ பல்லவி, நானும் பேசுறேன். ஹலோ ஹலோ பல்லவி, நானும் பேசுறேன். பல்லவி, ம் சொல்லுங்க அனு. எப்படி இருக்கீங்க பல்லவி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க அனு. என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? இல்ல அனு. அப்புறம் ஏன் என்ன பார்க்க வரல? சொல்லுங்க பல்லவி. இல்ல அனு, எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ஓ, என்னாச்சு உங்களுக்கு? ஆஹா, சீரியஸா எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. நான் என் ஹஸ்பண்டோட கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். இருங்க. அனு வேண்டாம். நான் நாளைக்கே உங்களை வந்து கண்டிப்பா பார்க்குறேன். கட்டாயமா வருவீங்களா பல்லவி? ஆ வரேன். ஓகே, அப்போ உங்ககிட்ட நேர்ல பேசுறேன். சரியா? சரி அனு. வச்சிடுறேன். குட் மார்னிங் மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், உங்கள் ஃபேமிலி மேட்டரில் கருத்து சொல்கிறேன்னு என்ன தப்பாக நினைக்காதீங்க. சொத்து பிரிக்கிறதெல்லாம் வேண்டாம் மேடம். என்ன உங்களை தூது விட்டுருக்காரா? அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் என்ன? ராஜாராம் சார் ரொம்ப நல்லவர். அவர் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு துவண்டு போய் கிடக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கே மனசு பொறுக்கல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா எதுவா இருந்தாலும் நான் உங்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம்னு ராஜாராம் சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு இதுல உடன்பாடு இல்லை. பட் நீங்க இதுல கன்சிடர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். சொன்ன வேலையை செய்யுங்க. எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் வேண்டாம். அதுக்குல்ல மேடம், நான் எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? படிச்சவர் தானே நீங்க. ஒன்னா இருக்கிற குடும்பம் ரெண்டா உடைய வேண்டாமேனு தான். இது ஒன்னா இருக்கிற குடும்பம் இல்ல சார். என்னைக்கோ ரெண்டா போன குடும்பம். உங்களுக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம்? நான் கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கிளம்பிடுங்க. இல்ல மேடம், நான் சொல்றத கொஞ்சம் நீங்க. லாயர் சார், அம்மா என்ன சொன்னாங்களோ செஞ்சிருங்க. நீங்க கிளம்புங்க சார். சரி தம்பி, வரேன். வரேன் மேடம். ம்